नमस्ते ललिते देवी श्रीमत्सिंहासनेश्वरी भक्तानामिष्टदे मातः अभिरामे नमोस्तुते। ध्वनि வழங்கும் அபிராமி அந்தாதி சீரீஸின் இந்த பதிவு பற்றுகள் நீங்கி பக்தி பெருகிட நாம் துதிக்க வேண்டிய அபிராமி அந்தாதியின் 8ஆம் பதிகம். 8வது பதிகத்தில் அபிராம பட்டர் அபிராமி அம்மனோட பல அவதாரங்களை நினைவுபடுத்தி தனக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை அம்மன் கண்டிப்பாக போக்குவான்னு நம்பிக்கையோட பாடுறாரு. மகிடன் தலைமேல் அந்தரி இந்த வரியில் அம்பிகையோட மகிஷாசுர மர்தினி அவதாரத்தை குறிப்பிடுறாரு. மகிஷாசுரன் எருமையை அடையாளமாக கொண்ட ஒரு அசுரன். எருமை மாடு அறியாமையின் ஒரு சின்னமாகவும் சோம்பல் தனத்தின் ஒரு அடையாளமாகவும் பல பாடல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்படி யோசிச்சு பார்த்தா மகிஷாசுரனின் தலை மேலே காலை வச்சு அவனை அந்தம் செஞ்ச மகிஷாசுர மர்தினியான அம்மன் மனிதர்களிடம் உள்ள அறியாமை சோம்பல் போன்ற குணங்களை அழிக்கிறதா ஒரு உவமை. நீலிங்கிற ஒரு பதம் உக்கிரமான தோற்றமுடைய கருநீல நிறமேனியுடைய அம்மனின் காளி தேவி அவதாரத்தை குறிக்கும். காளி தேவி பயத்தை நீக்கும் ஒரு தெய்வம்னு நம்பப்படுது. ஆரணத்தோன் கம்தரி கைத்தளத்தாள். இதில் ஆரணம்னா வேதம், ஆரணத்தோன்னா வேதத்தின் கடவுளான பிரம்மா, கம்னா தலை. அதாவது ஆரணத்தோன் கம்தரி கைத்தளத்தாள் அப்படிங்கிற பதத்தில் ஆரணத்தோன் ஆன பிரம்மாவோட தலையை கையில் வச்சவ அப்படிங்கிற அர்த்தம் வருது. வேதத்தின் கடவுளான பிரம்மா 5 தலைகளை கொண்டு இருந்தார். பிரம்மாவின் ஆணவத்தின் காரணமாக சிவன் தன் திரிசூலத்தால் பிரம்மாவின் 5வது தலையை வெட்டி தண்டிக்கிறாரு. எப்படி சிவன் ஆணவம் கொண்ட பிரம்மாவின் தலையை வெட்டினாரோ அதே போல அம்மனின் அவதாரமான காளி தேவி ஆணவத்தால் எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தின ரக்தபீஜன் போன்ற அசுரர்களின் தலைகளை வெட்டி தன்னோட கையில் ஏந்தின மாதிரி காட்சி அளிக்கிறான்னு பாடுறாரு. அழியாத கன்னிகைங்கிற பதம் அம்மனோட பிரம்மச்சாரிணிங்கிற ஒரு அவதாரத்தை குறிப்பிடுறதா நாம் எடுத்துக்கலாம். அம்மையின் இந்த அவதாரம் அர்ப்பணிப்பு, பக்தி, தீர்க்கமான தீர்மானம் இவற்றின் எடுத்துக்காட்டாக அமையும். பார்வதி தேவி சிவனை திருமணம் செய்ய வேண்டி சுமார் 5000 வருடங்கள் பிரம்மச்சாரிணியாக தவம் செஞ்சதா சொல்லப்படுது. இப்படி தீர்மானமாக தவம் செஞ்சு என் தந்தையின் துணைவியான அழகி என் தாய் அபிராமின்னு சுந்தரி எந்தை துணைவின்னு பாடுறாரு. அப்படிப்பட்ட அன்னையே, உன் மலர் போன்ற பாதங்களை நான் என் மனசில் வச்சு வணங்கி பாடுறேன்னு மலர்த்தாள் என் கருத்தனவேன்னு பாடுறாரு. அன்னையே, நீ என் வாழ்க்கையின் கர்மவினை பயனான பாசத்தொடர்களையும் அதனால ஏற்படுற அறியாமை சோம்பலை மகிஷாசுரமர்தினியாகவும் பயத்தையும் ஆணவத்தையும் காளி தேவியாகவும் வந்து அழிச்சு சிந்துர வர்ண சுந்தரியாகவும் பிரம்மச்சாரிணியாகவும் வந்து என் மனசில் அர்ப்பணிப்பு பக்தி ஆகியவற்றை அதிகப்படுத்தணும்னு சுந்தரி எந்தை துணைவி என் பாசத்தொடரையெல்லாம் வந்து அறி சிந்துர வண்ணத்தினாள் மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் கம்தரி கைத்தலத்தாள் மலர்த்தாள் என் கருத்தனவேன்னு பாடி முடிக்கிறாரு. மரணம் நெருங்குற நேரத்துலையும் அம்மனை மனசில் நிறச்சி அம்மையோட பல அவதாரங்களை நினைவு கூறிய அபிராம பட்டரின் பக்தி மிகவும் மேலானது தானே.
எப்படி ஒரு பாடல் மூலம் ஒருவர் தன் மன உணர்ச்சிகளை மற்றவங்களுக்கு எளிதாக புரிய வைக்க முடியுமோ, அதே போல இந்த பதிகம் தன் பொருள் வளத்தால் அபிராம பட்டர் கோருற மனநிலையை அதை தினமும் உணர்ந்து பாடுற அனைவருக்கும் கொடுக்கும். உலகப்பற்றுகளை நீக்கி பக்தியையும் அர்ப்பணிப்பையும் பெருகச் செய்யும். இந்த பதிகத்தை நாம் கேட்கலாமா? சுந்தரி எந்தே துணைவியன் பாசத்தொடரையெல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினாள் மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கண்ணிகையாரணத்தோன் கந்தரி கைத்தலத்தாள் மலர்த்தாளின் கருத்தன